ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அருமையான தேவ பிள்ளைகளே, யோபுவை குறித்து நாம் பார்க்கும்போது உண்மையாகவே பிசாசானவன் கர்த்தரிடத்தில் அனுமதி வாங்கி அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பறித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். யோபுக்கு இருந்த 10 பிள்ளைகளும் அவனுடைய வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள், எல்லா விதமான ஆடு மாடுகள் முதலான எல்லாவற்றையும் ஒரே நாளிலே பிசாசானவன் கர்த்தருடைய அனுமதியோடு பறித்து கொண்டான் என்று பார்க்கிறோம். யோபு ஒரு பெரிய கனவானாய் இருந்தவன் நடு ரோட்டிலே வந்து உட்கார்ந்து சாம்பல்னால் தன்னுடைய சரீரத்தையே அவன் கை வைத்து தன்னுடைய சரீரத்திலே ஒரு சாம்பலை எடுத்து சுரண்டி கொண்டிருந்தான் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. இப்படிப்பட்ட அவனுடைய சிறையிருப்பின் நாட்களிலே யோபு அவன் செய்த காரியங்கள் பாருங்க. இந்த இடத்துல வார்த்தை சொல்லப்படுகிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது. அருமையான தேவ பிள்ளைகளே, யோபு தன் சிநேகிதருக்காக பாருங்க. ஏன்னா அவனை பார்க்க வந்த அவனுடைய சிநேகிதர்களும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை பேசி விடுகிறார்கள். கர்த்தரே சொல்றார், யோபுவை போல அவனுடைய சிநேகிதர் என்னிடத்திலே நிதானமாய் பேசவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளணும். என்ன? நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் நம்முடைய சபைக்காகவும் நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களுக்காகவே ஜெபம் பண்றோமே, நம்முடைய நண்பர்களுக்காக, அழிந்து போகிற அந்த ஆத்துமாக்களுக்காக என்றைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கோமா? இதை நம்ம சிந்திக்கணும். கர்த்தர் இன்றைய காலவேளை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பாருங்க, அவனுக்கு இருந்த இவ்வளவு பெரிய சிறையிருப்ப ஒரே ஒரு காரியம் தான். அந்த வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். கர்த்தருடைய ஆவியானவர்களோடு சொல்லுகிற காரியம், நீங்க உங்க சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்ய, உங்க நண்பர்களுக்காக, உங்க உற்றார் உறவினர்களுக்காக. அவங்களாம் மாறவே மாட்டாங்க, அவங்க சாகர வரைக்கும் இப்படிதான் இருக்க போறாங்க. கர்த்தர் நம்மளையே மாத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மையே பயங்கரமான இருளிலிருந்து, அந்தகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறாரு. அவங்களை தூக்கி எடுக்க மாட்டாரா? அவங்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நம்மளே கேட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மையே ரட்சித்து இருக்கிறார், நம்ம பலப்படுத்தி இருக்கிறாரு. அவங்கள மாற்ற மாட்டாரா? நீங்க ஜெபம் பண்ணுங்க அவங்களுக்காக. கர்த்தர் உண்மையாகவே இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிற காரியம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது. நல்லா கவனிங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க உங்க அழிந்து போகிற கண்ணுக்கு தெரிகிற நண்பர்களுக்காக நீங்க வேண்டுதல் செய்தீங்கன்னா கர்த்தருடைய கோபம் அவங்களுக்காக மாறுறது மாத்திரம் அல்ல, கர்த்தர் அவர்கள் மேல் இருக்கிற கோபத்தை எடுக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றி போடுவார். ஆமென். அப்ப அதுதான் பாருங்க, யோபுக்கு முன்னிருந்து எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். பாருங்க, அவன் சிறையிருப்பு மாறின உடனே இழந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் இரண்டத்தனையான ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவனுக்கு தந்துட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலவேளையிலே ஒரு தீர்மானம் எடுங்க. நான் இன்றையிலிருந்து நான் எனக்காகவே, என்னுடைய குடும்பத்துக்காகவே, என்னுடைய சபைக்காகவே நான் ஜெபம் பண்றது இல்லை. இந்த இந்திய தேசத்துக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, கண் எதிரில அழிந்து போகிற நண்பர்களுக்காக, என்னுடைய உறவினர்களுக்காக, எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். தீர்மானம் எடுப்பீங்களா? என்னோடு சேர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கிறோம். என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க. நாங்க எங்களுக்காகவே, எங்க குடும்பத்துக்காகவே, எங்களுடைய உற்றார், எங்களை சுற்றியுள்ள பிள்ளைகளுக்காகவே, எங்களுடைய பிள்ளைகளுக்காகவே ஒரு குறுகிய வட்டத்திலே இவ்வளவு நாள் நாங்க ஜெபித்திருந்தோம். இல்லையாண்டவரே, ஏசப்பா, உண்மையாகவே இந்த எல்லா நண்பர்களுக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக, இந்திய தேசத்திற்காக, எல்லாருக்காகவும் நாங்கள் இன்று முதல் ஜெபிக்கிறோம் என்கிற தீர்மானத்தை எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அவர்கள் ஜெபிக்கும் போது அவர்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுங்க. இழந்த எல்லா காரியங்களையும் இரண்டத்துணையாய் கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. உங்க கரத்துல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இன்றையிலிருந்து உங்கள் ஜெபம் மாறப்போகிறது. எனக்காக, என் குடும்பத்துக்காக இல்ல, நான் என் நண்பர்களுக்காக, இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் என்னுடைய சிறையிருப்பை மாற்றப் போகிறார். கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம்
கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இரண்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், தொடர்ந்து பலப்படுங்கள். God bless you. ஆமென்.